இருக்கிறப்போ பெட்ல படுக்கணுமா இல்ல தரையில படுக்கணுமா? எங்க வீட்டு பெட் மேல படுத்தாதான் எனக்கு தூக்கமே வரும். அப்படியே குலாப் ஜாமுன் எப்படி வாய்க்குள்ள விட்டா அப்படியே உள்ள போயிடுமோ, எங்க வீட்டு பெட்டுக்குள்ள விட்டோம்னா அப்படியே உள்ள போயிடுவோம். அவ்வளோ கம்ஃபர்டபிள்னஸ். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. 8 மணி நேரம் நம்ம எதுக்கு தூங்குறோம்? ரெஸ்ட் எடுக்க. ஆனா இதே நீங்க படுத்துட்டு இருக்கும் போது ஒரு பெட் அதுக்கு மேல போட்டு அதுக்கு மேல ஒரு ஆள் படுத்தா எப்படி இருக்கும்? இதுதான் உங்களோட பெட், இதுதான் உங்களோட ஸ்பைன். நீங்க இப்படி படுத்தோடனே அப்படியே உள்ள போயிடுவீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற மசில், லிகமெண்ட், டெண்டான், நர்வ் எல்லாம் தூங்க நினைக்கிறீங்க, கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால அதிகமான ஸ்ட்ரெஸ் உங்களோட ஜாயிண்ட்ல விழுந்து நெக் பெயின், பேக் பெயின், கிராம்ஸ், டைட்னஸ், ஸ்டிஃப்னஸ்னு எல்லாமே காலையில ஏஞ்சதுமே டான் வந்து பெல் அடிக்கும். இதுவே நீங்க தரையில படுத்தீங்கன்னா வெறும் தரையில இல்ல, ஒரு பெட்ஷீட் இல்லனா ஒரு பாய் போட்டுட்டு படுங்க. உங்க முட்டிக்கு கீழே கம்பல்சரி பில்லோ வைக்கணும். இதனால உங்களோட பேக் வந்து கம்ப்ளீட்டா ஃபிளாட்டன் ஆகும். உங்க ஜாயின்ட்ஸ்க்கு போற ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும். இதனால உங்களோட நெக், உங்களோட ஷோல்டர்ஸ், உங்களோட லோயர் பேக் எல்லாம் ஈக்குவலா ஸ்டெபிலைஸ் ஆகும். அதெல்லாம் இல்ல எனக்கு பெட்ல படுக்கலாம்